இன்னும் இங்கே வந்துருக்கீங்களா? அவங்க ராவணம் மாவட்டத்துக்கு நீங்கள் என்ன வேணும் கேட்குறாங்க. தங்கச்சி சொந்த தங்கச்சி. ஆமாம், அவங்ககிட்ட போய் விசாரிக்கணும். ரொம்ப நன்றி. சரி, ஓகே. நீங்கள் அவரை கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா அவங்க இப்போ 2 பிள்ளை தாய் நிற்கிறாங்க. ஏற்கனவே பொம்பளை தானே. பணகாசு அனுப்பி விடுவாமா? பணகாசு அனுப்புனா சரியா போச்சா? ஒன்றும் பிரச்சனை எங்கே விட்டு பணகாசு அனுப்புனா அவங்க போடுமா? பேசி வச்சுக்காதீங்க. அப்பெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. 2 பிள்ளை தாய் நீங்கள் வாசல் நிற்கிறது கதை தண்ணி ஊற்றி விடுறீங்க. போட்டால் பணகாசு வரும். தண்ணி ஊற்றி விடுறீங்க. நான் மாப்பிள்ளை அனுப்புனா பணகாசு வச்சுருக்கேன்னா பணகாசோட படிச்சிட முடியுமா? பணகாசோட படுத்தல பிள்ளை வச்சுச்சு. உங்கள் பையனோட படுத்தல பிள்ளை வச்சுருக்கு. அதிகமாக பேசினா நீங்கள் பேசாதீங்க. உங்க மேல தான் பேசுறேன். ஆனால் மறைச்சு வச்சுட்டு பிள்ளை தயமாதிரிங்க ஒரு மாற்று மருந்து பண்ண கொண்டு வந்து நீங்கள் மட்டும் இஷ்டம் இருக்கு. நீங்கள் பழங்கி இது பண்ணுவீங்க. விட்டுட்டு ரோட்டில் போறீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? கதவை திறங்கன்னா கதவை திறக்கணும், தெரியுதா? அவன் புருஷனை வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீங்க உங்க புருஷனை கூப்பிடுற மாதிரி தான் பேசுறீங்க. இவங்க தான் என் மகனோட வாழ விட மாட்டேன்னு போட்டிட்டு துரத்தி விட்டாரு. பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிள்ளைய காய வச்சுட்டு அழுகுச்சு ரோட்டில் மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. ராட்சசி மாதிரி இல்லை கேட்டா உனக்கு அவன் புருஷனை வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு வச்சுக்கிறீங்க? வெளியே அனுப்புங்க. 2 தம்பி கல்யாணம் பண்றவங்க தான் உனக்கு பிள்ளை. அப்புறம் என்ன உனக்கு பிள்ளை? நான் அப்புறம் ஏன் பிள்ளை வைக்க விட்டா? இவங்க 2 பிள்ளையோட தான் விரட்டி விட்டு என் பிள்ளைங்க இறந்து போச்சுப்பா. அவர் வேற கல்யாணம் பண்ணிருக்காரா? வேற பொண்ணுங்களோட தொடர்பு நிறைய இருக்குமா? கல்யாணம் பண்ணல. 3 வாரம் முன்னாடி திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு போலீஸை வச்சு தூக்கணும். வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தப்ப என்ன பண்றது? புடிச்சு ஜெயில வச்சுட்டு போய் உட்காரு. அவன் ஜெயில வச்சுட்டு அவனுக்குள்ள நஷ்டம் வாங்க. பிள்ளைகளுக்கு நஷ்டம் பிள்ளைகளுக்காக பாக்குறேம்மா. பொண்ணு வேண்டு போய் மறுபடியும் விட்டுட்டு தான் முடியாடுவான். வேற ஒரு பொம்பளை போய் முடியாடுவான். அப்படிதான் உன் டாடி தான் அப்படிதான், அது உங்க மாமி அப்படிதான். நீ வந்திருக்க உங்க அப்பா பொண்ண பார்க்க மாட்டேன்றாருடி, என் தங்கத்தை பார்க்க மாட்டேன்றாருடி, உங்க பிள்ளைன்னு சொல்லி தூக்க மாட்டேன்றாருடி. ஒன்ன போய் குடிக்கலன்னு சொல்றாங்களேடி. அவங்க தாலுக்கு இன்ஸ்பெக்டர் மாற்றி சொல்கிறாங்கப்பா. காலையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன்ப்பா. யார் எங்கேயோ உட்கார ஜமாத்து தலைவர் உங்களை கூப்பிடுறேன். பொம்பளை தண்ணியில் ஊற்றி வாசலை கூட நிற்க முடியாமல் தண்ணியில் உள்ளார நிற்குது. உள்ளார கேட்டை கட்டிக்கிட்டு உள்ளார விட மாட்டேங்குது. முருகானிட்ட சொன்னால் நீங்கள் போலீஸ் மூலியமாக நடவடிக்கை எடுங்கம்மா. நம்ம ஊருக்காரங்க இல்லைங்கிறாங்க, இந்த ஜமாத்துக்காரங்க இல்லைங்கிறாங்க. இது பங்களா வீடு இருக்குதுங்க ராவணன். அவங்க தங்கச்சி இப்போ தங்கச்சியான் தங்கச்சி பையனா இன்னும் வரமாட்டான் சொல்கிறாங்களே. நம்ம இப்போ ஜமாத்தில் கல்யாணம் பண்ணலாமா? அதுக்கு நமக்கு இதில் நீங்கள் வந்து போலீஸில் வேணால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உள்ளார இருக்காங்க. எங்க மாமியார் பார்க்கவே விட மாட்டேன்றாங்க. பிள்ளை அவரு திருச்சியில இங்கதானே வந்தேன். இங்க வந்துதான் இருந்து 2 பிள்ளையோட விரட்டி விட்டு அந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போச்சுன்னு. அடுத்தது 3 பிள்ளை தரிச்சதுலதான் ஒண்ணு. இது முன்னாடி அடிச்சிருக்கேன். வயசு பிள்ளையோட அடிச்சதுக்குள்ள செத்து இதே ரோட்ல தான் நின்று இந்த திருவாரூர் தேடிட்டு இது வருது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு பெத்த பிள்ளையாராவது காட்ட சொல்லுங்க எங்க மாமியார். அவர் எப்படி காப்பா அவன்லாம் வரவே மாட்டான். ஏமாற்றி அவனை போய்
மாமி என் வீட்டுக்காரர் வர சொல்லுங்க மாமி. அவர் பிள்ளையாவது அவர் பார்க்கட்டும் மாமி. கெஞ்சி கேட்குறேன் மாமி. அவரு பெத்த பிள்ளைய பார்க்க விடுங்க மாமி. பெத்த பிள்ளையா இருந்தாலும் நீ அவன் திருச்சிக்கு போ. இங்க பாருங்க மாமி, நான் பிரச்சனை பண்ணல. என் புருஷனை வர சொல்லுங்க. அவர் பெத்த பிள்ளைய பார்க்க சொல்லுங்க. பணத்தை கொடுத்தா நான் ஏன் மாமி போக மாட்டேன். நீங்க இப்ப இருக்கும் போதே அனுப்ப மாட்டேன்றீங்க. அப்புறம் விட்டுருப்பாரு. இவனோட செல்லுல பாரு. நீ நம்ம யாருக்கிட்டையும் எனக்கு மெசேஜ் வர காட்ட சொல்லுங்க. ஆளை உண்டு நீ வந்து போய் இரு. நான் சொல்றேன்னு நீ இப்போ சொல்றேன்னு ஏன் மாமி என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? ஏன் மாமி என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? ஏன் என் புருஷனை காட்ட மாட்டேன்றீங்க? என் புருஷனை ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? அன்பார் உன்னை நம்பி தானே நான் கல்யாணம் பண்ணேன். உன்னை நம்பி தானே மதம் மாறினேன். உன்னை நம்பி தானே இன்னைக்கு நான் நடுத்தரவில் நிற்கிறேன். அன்வர் அன்வர் வெளியே வா அன்வர். உன்னை நம்பி வந்திருக்கேன் அன்வர். உன் பிள்ளைகள்லாம் இருக்குடா. உன் பிள்ளைங்க இருக்குடா. தப்பு இல்லையா அன்வர்? அன்வர் நான் உன்னை ஏன் நம்பி வந்துட்டேனே அன்வர். என் வீட்டு ஆளுங்க யாருக்கிட்ட ஆடாரியா நான் பேசலப்பா. எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க. உன்னால எனக்கு எல்லா பக்கிட்ட அவமானம். என்னை நடுத்தரவில் விட்டுட்டியடா. என் வாழ்க்கையை நடுத்தரவில் விட்டுட்டியே. நீ இவ்வளோ தப்பு பண்ற தெரிஞ்சதானே உன்னை ஏற்றுக்கிற. நீ கண்ட பொம்பளைங்களுக்கு பெண்டிஸ் முதற்கொண்டு அனுப்பி எல்லாம் பண்ணதையும் தானே ஏற்றுக்கிட்ட. இதை விட உனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும் அன்வர்? நீ 1000 பொம்பளைகிட்ட போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் உன்னை ஏற்றுக்கிட்ட. உன் பொண்டாட்டியா உன் பிள்ளையோட வந்து நிற்கிறான் அன்வர். பாரு அன்வர். உன் பிள்ளைய பாரு அன்வர். உன் பிள்ளைய பாரு அன்வர். உன் பிள்ளைய பாரு அன்வர். நீ அந்த செத்து போனா கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த மாதிரி ஆளு அப்படி உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பான். நான் பொண்டாட்டி அன்வர். உன் பிள்ளைய பாரு அன்வர். உன் பொண்டாட்டி வந்துருக்க அன்வர். உன் பிள்ளைய பாரு அன்வர். உன் பிள்ளை பாரு அன்வர். அன்வர் உன் பிள்ளை சாப்பிடலடா. உன் பிள்ளை பசியோட இருக்கியா? உன் பிள்ளைய வந்து தூக்க மாட்டியா? உன் பிள்ளைய வந்து தூக்க மாட்டியா? இது ஓ வாரிசு தானே. ஏன் புருஷனை வர சொல்லுங்க மாமி. நீங்க யாரு மாமி? ஏன் புருஷனை வர சொல்லுங்க மாமி. ஏன் புருஷனை வர சொல்லுங்க மாமி. என் வாழ்க்கையை கெடுக்காதீங்க மாமி. மாமி வேணாம். குடும்ப வன்கொடுமை இல்லை டிவிசியில போட்டானே அவ்வளோதான். என் புருஷனை வர சொல்லுங்க. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். என் வாழ்க்கை நீங்க தான் மாமி பிரச்சனை பண்றீங்க. என் வாழ்க்கையவே எடுத்து நடுத்தரும் காட்டிடுங்க. முடியாது மாமி. கோர்ட்ல டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் இது என் வீடு. அம்மா என் புருஷம்மா என் பிள்ளைங்கம்மா. என் மாமியார் என்னை வாழ விட மாட்டேன்னு துரத்தி விட்டு 2 பிள்ளைங்க இறந்துருச்சுமா. அடுத்தது 3 குழந்தைம்மா. அந்த 2 பிள்ளைய வயிற்றுலையே என் புருஷன் கொண்டுட்டாம்மா. பிடிச்சி தள்ளி விட்டு 8 மாதத்துல பிறந்த பிள்ளைம்மா. இது 3 பிள்ளையில ஒருத்தம்மா. இந்த பிள்ளைக்கு மூச்சு திணறல் இருக்குமா. அதுக்கு பணம் கூட ஒழுங்காக அனுப்ப மாட்டேன்றாருமா. இந்துலேருந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணேம்மா. இன்றைக்கி எல்லாத்தையுமே விட்டு என் வீட்டுக்காரர் எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டுட்டு என்னை நடுத்தரவில் நிப்பாட்டிட்டு வந்துட்டாருமா. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தனியாக இருக்கேம்மா. எங்கள் மாமியாருக்கு கொரோனா வந்திருந்தப்ப உயிருக்கு போராடினப்ப என் புருஷனை யாருமே காப்பாற்றலம்மா. நான் தான்மா உயிரை காப்பாற்றினேன். எனக்கு என் பிள்ளைங்களை கொண்டுட்டாங்கம்மா. என்னை என் புருஷனை பார்க்க கூட விடாமல் கேட்டை பூட்டியிருக்காங்கம்மா. பார்க்க சொல்ல விடுங்கம்மா. என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும்மா. எனக்கு புருஷனாக இருக்கலனாலும் பரவாயில்லம்மா. என் பிள்ளைக்கு முகத்தை காட்ட சொல்லும்மா. இவன் அப்பா இல்லாமல் வளரக்கூடாதும்மா. கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எல்லாமே கொடுத்துட்டேம்மா. காலையிலேருந்து இங்கே தாம்மா திருவாரூரில் தாம்மா இருக்கேன். அண்ணா அவரை வர சொல்லுங்கண்ணா. அவரை ஒரு நிமிஷம் வர சொல்லுங்க. எங்கள் மாமியார் என் புருஷனை பார்க்க கூட விட மாட்டேன்றாங்கண்ணா. ஏதாவது பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பீங்க. ஏதாவது உதவி செய்யுங்கப்பா. என் மாமியார் என்னை வாழ்க்கையவே கெடுக்கிறாங்கம்மா. என் புருஷன் என் மாமியார் பேச்சை கேட்டுட்டு எங்களை விட்டுட்டு ஓடியாந்துட்டாருப்பா. எப்படியெல்லாம் பேசி மயக்கினார் தெரியுமாம்மா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. இந்த தம்பி
அபி குடி. பிள்ளைங்கெல்லாம் உங்களோட தானே? ஆமாம், இந்த 2 குழந்தைங்க. அப்படியே பேக் எடுத்துட்டு வாடி. பிள்ளைக்கு வந்து பால் டப்பாவில் பால் கொடுப்போம். இது இங்கே ஆசை ஒரு தொடி. செம்ம சண்டை, செம்ம பிரச்சனை. இது காலையிலே வந்திருக்கலாம் போல. இல்லை உள்ள இருக்காரு உள்ள. ஆனால் இல்லாத மாதிரியே பண்ணுறாரு. கொஞ்சம் தாமா பால் டப்பா. அண்ணா கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்களேண்ணே, ஏமாத்தாங்கண்ணே. காலையிலேருந்து இல்லை இப்போதானே என் பிள்ளைக்கு பாலை ஏன்டா அப்படி பண்ணுற? பிள்ளைக்கு கொடுங்க. பால் டப்பா எடுத்துட்டு தா யாருக்கோ பணம் தருவாராம், ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவாராம், வீடு கூட்டிகிட்டு தருவாராம். கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நடுத்தூரில் வெளியில் போய் விட்டாராம். நான் உடம்பு பச்சை பச்சையாக போட்டு அனுப்பி விடுறாருமா. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, மீடியாவை கூப்பிட்டு அவர் எல்லாத்தையும் பேசிட்டேன். பூவா துடி பங்கமே போ கட்டுறாங்க. ஸ்டேஷனுக்கு நேராக போயிடுங்க. ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க போலீஸ் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க. நைட்டுக்காக தங்க வைப்பாங்க. பக்கத்தில் தங்குறதுக்கு வசதி இருக்குது, தங்க வைப்பாங்க. நீங்கள் எங்கே போக வேணாம். எப்படி வந்தீங்க அங்கே? திருச்சியிலேருந்து திருச்சியிலேருந்து ஆட்டோவில் வரீங்களா? இப்போ அவங்க எப்படி எந்திரிச்சு அவர் எப்படி ஸ்டே பண்ணுவார்? ஏன்னா நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்க முடியாது சரிங்களா? அவங்க நைட்டு தங்க வைப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஃபோன் வேறு எங்கேயும் காலையிலேருந்து அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா பகலில் வந்துருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கலாம். ராத்திரி வந்துட்டு என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் சட்டப்படி எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு
டிவோர்ஸ்க்கு அப்ளை நான் இப்போ தேடி தேடி வரவுன்னா டிவோர்ஸ்க்கு போட்டிருந்தாரு. போட்டா நீங்க இங்க வரதே அஃபென்ஸ் தெரியுமா? அப்படி கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கேஸ் டிவோர்ஸ் வந்து அங்க கோர்ட்டுக்கும் கட்டுப்பட மாட்டேன்றாரு, கோர்ட்டுக்கும் வர மாட்டேன்றாரு, ஏமாத்துறாரு, கோர்ட்லயே ஏமாத்துறாரு. அப்ப புடிச்சு உள்ளதான் இருப்பாங்க. 3 வாரம் முன்னாடி வேற பொண்ணோட நான் என் ஃப்ரெண்டு வந்து கோர்ட்டுக்கு வர மாட்டேன்றான்னு சொல்லி என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு கிட்ட பேசி தப்பான நம்பரை வாங்கி அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா நியூடா பிக்சர்ஸ்ல அனுப்பி அந்த பொண்ணு லைஃப் கெட்டக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து மீடியால தான் இருக்கு, அது எப்போ வந்தாலும் மீடியால சொல்றேன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணுக்கு தப்பா இது பண்ணி அந்த பொண்ணு லைஃப் கெட்டக்கூடாதுன்னு சிம்ம வாங்கி போட்டு நான் தான் 10 நாள் இவர்கிட்ட பேசினேன். போன மாசம் ஃபுல்லா பேசுனது நான் தான் கட்டின பொண்டாட்டியா இருந்து வேற ஒரு பொண்ணா பேசினேன், ரம்யாங்கிற பேர்ல. ரம்யா என்கிட்ட விடிய விடிய பேசினாரு, உடம்பெல்லாம் நியூடா போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த பொண்ணோட ஊரை விட்டு போறதுக்கு எல்லாமே வச்சிருக்கேன், இப்ப கூட ஆதாரம் இருக்கு, எல்லா ஆதாரமும் இருக்கு. போலீஸ் வச்சு திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல ரவுண்ட் அப் பண்ணி தூக்குனேன். ரம்ஜானுக்கு 2 நாள் முன்னாடி திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல அது இருந்துச்சு, இவரை தூக்குனேன். கேட்டு பாருங்க, உள்ள போய் கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க. தூக்கி எழுதி வாங்கியிருக்கோம், ஊரை விட்டு ஓடி போக கூடாது, நாட்டை விட்டு ஓடி போக கூடாதுன்னு. அதனாலதான் இப்ப இவர் இங்க இருக்காரு, ஏன்னா இந்த நிமிஷம் ஊரை விட்டு ஓடி போயிருப்பாரு. நான் எழுதி வாங்கினதோட பணமும் அனுப்ப மாட்டேன்றாரு. கமிஷனர் ஆபீஸ்லயும் எழுதி கொடுத்து இதே அனுப்புறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் கொண்டாடி தான் நீங்க அந்த அம்மா கேட்டை உடைச்சினாலும் நீ போய் அந்த வீட்டுல இருக்கலாம், உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. பணம் தரணும், ஒண்ணு பணம் தரணும், பணம் தரலன்னா போய் வாழு. போலீஸ் அம்மாவாலதாம்மா என் புருஷனே பேச கேட்டுட்டு இருந்த பாருங்க. நான் இருக்கேன், வந்து ஒரு வார்த்தை நல்லதோ கெட்டதோ பேசலாம், அது கூட பேச விடாம கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. போலீஸ் வருவாங்க சரிங்களா? போலீஸ் மூலியமா நீங்க வரணும், நீங்க தனிப்பட்ட முறையில் திறக்க மாட்டாங்க, திறக்க வந்து திறந்துக்க மாட்டாங்களா? அசிங்கப்படுறவங்க வந்து உட்காந்து அந்த அம்மாவுக்கு எதுவுமே அசிங்கமும் கிடையாதுமா. நீங்க வந்து பொறுமை, ஏன்னா வயசானவங்கள்ட்ட நம்ம போய் வயசானவங்க இவங்க வயசானவங்கன்ட்டு தான் அவ்வளவு தாங்கணுமா. இவங்க உயிரை இன்னைக்கு காப்பாத்தி நிக்க வச்சிருக்கேன். என் வயிற்றுல இருக்க 2 பிள்ளையும் அழிச்சிட்டாங்கம்மா. இந்த ஊர் புட்டு நான் போனதுக்கு காரணம் என் 2 பிள்ளைகளை இறந்து போனதுதான்ப்பா. அப்படி நீங்க கொடுத்துட்டு நேரம் நீங்க போலீஸ் அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களை நைட்டு ஏன்னா நைட்டில் 6 மணிக்கு மேலே பெண்களை வந்து விசாரணை பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கேயாவது ஸ்டே பண்ண வைப்பாங்க, அந்த பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. நைட் தண்ணி வச்சு காலையில் தான் பேசுவாங்க, எல்லாம் காலையில் பேசி என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை வந்து கூட்டு போவாங்க. இல்லை நீங்கள் உங்களை உடனே விட சொல்கிறேன், நான் வந்து மேடத்துக்கு பேசிடுறேன். நேராக கொண்டு வந்து ஒரு யாராவது வாங்கினா நான் வரேன், நீங்கள் உடனே போன கூட்டத்தில் கூட்டிட்டு தான் விட்டு போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கேன், நான் அம்மா பார்த்துருவேன். அதனால நீங்க இங்க வந்து சொல்றேன் சரிங்களா? அவங்க கோர்ட்ல கேஸ் பண்ணி நீங்க மதம் மாறு வரைக்கும் மாத்திருக்கீங்க. மதம் மாற்ற தடை திட்டத்தில் போட்டால் அது வேற பிரச்சனை வரும். அதனால அவங்களுக்கு எது தெரியும்